எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணாறு பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஒகேஷனல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழுமையாக வந்து ஒரு இடத்துக்கு போனோம்னு பார்த்தீங்கன்னா அது மூணாறும் ஒரு பிளேஸ் தான். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, ஏலகிரி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ A to Z எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஆகும், எங்கே தங்கலாம், ஸோ எந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்க்கலாம், இது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இருக்குது. ஸோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து மூணாறில் வந்து என்னென்ன பார்க்கலாம் அதை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூணாறுன்னு சொல்லிட்டு ஏன் இந்த பேர் வச்சாங்க தெரியுங்களா? 3 ஆறும் வந்து ஒரே இடத்துல சேரத்துனாலதான் இது வந்து 3 ஆறுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே இதுதான் ரீசனு. அது எந்தெந்த ஆறுன்னு பாத்தீங்கன்னா உத்திரப்பு ஆறு, நல்ல தண்ணி ஆறு, குண்டலை ஆறு. ஸோ இது 3 சார்ந்த இடம் தான் இந்த மூணாறு. ஓகேங்களா? இந்த மூணாறுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேரளால இடுக்கி சொல்லுவாங்க, அங்கதான் வந்து இந்த மூணாறு இருக்கு. இந்த மூணாறுக்கு எப்படி போலான்னு பாத்தீங்கன்னா சவுத்துல இருந்து போனீங்கன்னா நீங்க வந்து தேனி வழியா போகலாம், நார்த்ல இருந்து போனீங்கன்னா உடுமலைப்பேட்டை வழியா போகலாம் நீங்க. ஸோ இது 2 இடமே வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் வே மூணாறுக்கு போறதுக்கான வழி. இப்போ மூணாறு போனீங்கன்னா பஸ்ல போனா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 600 இருந்து டிக்கெட் செலவாகும். அதே மாதிரி வந்து நீங்க ஸ்லீப்பர் பஸ்ல போனீங்கன்னா 1400 இருந்து 1900 வரைக்கும் ஆகும். அதே பிளைட்ல போனீங்கன்னா 3000 இருந்து 3500 வரைக்கும் ஆகும். இந்த மூணாறு போனோம்னாக்கா நீங்க வந்து அட்லீஸ்ட் வந்து 2 டேஸ்னாவது நீங்க வந்து பார்த்துட்டு வரா மாதிரி இருக்கும். மேக்சிமம் வந்து என்னோட சஜஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 டேஸ் வந்து நீங்க பார்த்துட்டு வரலாம். இருந்தாலும் 2 டேஸ் வந்து பர்ஃபெக்டா பார்த்துட்டு வரலாம். வெள்ளிக்கிழமை காலையிலேயே இல்ல வந்து மத்தியானமே கிளம்புனா நம்ம வந்து மூணாருக்கு வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில ரீச் ஆயிடுவோம். ஸோ சனிக்கிழமை காலையில இருந்து பாத்தீங்கன்னா இங்க பல மூணாறுல தங்கத்துக்கு வந்து நிறைய ரெசார்ட் இருக்கு. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரிலாம் கிடையாது, நல்லா பந்தாவா இருக்கும் ரெசார்ட் எல்லாமே. ஸோ உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ ஸ்விம்மிங் பூலோட சேர்த்து ரூம் எடுக்கிற மாதிரியும் பட்ஜெட்லயே நீங்க வந்து பார்க்கலாம். வெறும் 400 இருந்து கூட உங்களுக்கு வந்து இங்க ரூம் கிடைக்கும். அது நீங்க வந்து ஆன்லைன்ல செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா டே 1ல வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மூணார் டாப் ஸ்டேஷன் ரூஃப்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. ஸோ 35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா கிட்ட ஒரு 10 பிளேஸ் நம்ம வந்து கவர் பண்ண போறோம். ஸோ என்னென்னு சொல்லிட்டு 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போட்டோ பாயிண்ட். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அமேசிங்கா இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க வந்து போட்டோ ஷூட் நடத்துறதுக்கு இது வந்து முற்றிலும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ தான். ஸோ போற வழியிலேயே வந்து உங்களை இறக்கி டிராப் பண்ணி நீங்க வந்து அந்த போட்டோ ஷூட்டை வந்து நடத்திக்கலாம். ஸோ அதுதான் இந்த இடம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் எலிபென்ட் பார்க். அதாவது வந்து பாத்தீங்கன்னா எலிபென்ட் மேல வந்து நம்ம வந்து சஃபாரி போற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இந்த இடம். ஸோ சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க இந்த இடத்த. பெர் பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 700 ரூபாய் வந்து சார்ஜஸ் பண்றாங்க. ஸோ 10 மினிட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எலிபென்ட் சவாரி வந்து இருக்கும். ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணலாம். 3வது இடம் வந்து பாத்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலையில 8:30 வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. பெர் பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் வந்து 60 ரூபா, சைல்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 35 ரூபா வந்து கலெக்ட் பண்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 o'clock மேல வந்து ஃபங்க்ஷனல் ஷோ வந்து நடத்துறாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா லைட் ஷோ, நல்லா கலர் லைட் போட்டு சூப்பரா வந்து மெயின்டைன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே நீங்க வந்து பொட்டானிக்கல் கார்டன்ல ஈவினிங் வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேட்டுப்பட்டி டாம். இது வந்து பாத்தீங்கன்னா 365 நாளும் வந்து இந்த இடத்துல வந்து வாட்டர் இருந்துகிட்டே தான் இருக்கும். தண்ணி வந்து இங்க வந்து குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ 365 நாளும் வந்து இந்த இடத்துல வந்து வாட்டர் இருந்துட்டே தான் இருக்கும். இதுக்கு வந்து முற்றிலும் ஃப்ரீ தான். காலையில 9 மணில இருந்து 5 மணி வரைக்கும் ஓப்பன் பண்றாங்க. இது நீங்க போய் பார்த்துட்டு வரலாம். இந்த டேம்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் வியூ வந்து தெரியும். ஸோ நல்லா தாராளமா வந்து இந்த ஃபுல் வியூவை நீங்க ரசிச்சுட்டு வரலாம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சன் மூன் வெள்ளி போட்டிங் சென்டர். அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட் ஹவுஸ். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸா வந்து 40 ரூபா கலெக்ட் பண்றாங்க பெர் பர்சனுக்கு. ஸ்பீடு போட் வரைக்கும் பாத்தீங்கன்னா 1080 ரூபா வந்து சார்ஜஸ் பண்றாங்க. அதே மாதிரி வந்து நீங்க கும்பலா போற மாதிரி இருந்தா உங்களுக்கு வந்து பேர் தலைக்கு 200 ரூபா நீங்க வந்து கொடுத்தா போதும். 5 பேர் வந்து போகலாம். நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணதுக்குரிய ஒரு சூப்பரான ஒரு இடம் இது. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா புல்லுமேடு. இது வந்து பாத்தீங்கன்னா எலிபென்ட் வந்து அதிகமா வந்து இங்கதான் வந்து ஸ்டே பண்ணும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க போக சொல்லியா வந்து பாத்தீங்கன்னா எலிபென்ட் அங்கங்க நின்று இருக்கிறத நீங்க வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல இருந்து நீங்க வந்து செல்ஃபி எடுக்கலாம். இதுக்கு வந்து கைடர் வந்து நிறைய இருப்பாங்க அங்க. உங்களுக்கு வந்து முற்றிலும் சேஃப் தான். நீங்க நல்லா ஜாலியா வந்து அந்த எலிபென்ட்டை பார்த்துட்டு அதை கூட வந்து ஒரு செல்ஃபி எடுத்துட்டு வரலாம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா குண்டலா டேம். இந்த டேம்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டிங்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாத வாட்டர் ஸ்போர்ட்ஸும் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 400 ரூபா சார்ஜஸ் பண்றாங்க டபுள் பேருக்கு. ஸோ சிங்கிள் பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபா வந்து சார்ஜஸ் பண்றாங்க. கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணக்கூடிய ஒரு வாட்டர் கேம்ஸ் தான் இது. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா டாப் ஸ்டேஷன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ட்ரெக்கிங் போகணும்னு நினைக்கிறவங்க இந்த டாப் ஸ்டேஷனை வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணலாம்.
உங்களை கூட்டிட்டு போற அந்த ஏஜென்ட் தான் அந்த ஏஜென்ட் கிட்ட தான் நீங்க சொல்லணும். ஏன்னா இது வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ட்ரெக்கிங் வந்து யாரும் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னு சொல்ற பட்சத்துல உங்களோட ஏஜென்ட் கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா இந்த டாப் ஸ்டேஷன் ட்ரெக்கிங் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா கொல்லுமலையும் மேசக்கொலை மலையும் சொல்ற இடத்துல இருந்து நீங்க பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஸ்கேப் ரூட். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெக்கிங் பாயிண்ட் தான். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜீப் மூலியமாவோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சஃபாரி மாதிரி வந்து உங்களை எடுத்துன்னு போவாங்க. இதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க ஏஜென்ட் கிட்டே நீங்க வந்து பர்டிகுலரா சொன்னா மட்டும் தான் வந்து இந்த இடத்துக்கும் இட்டுன்னு போவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஹைடன் பிளேஸ். ஸோ ஒரு காட்டுக்குள்ள வந்து நம்ம வந்து எப்படி வந்து டிராவல் பண்ண போறோம் அதுதான் இந்த ட்ரெக்கிங்கே இருக்கும். ஸோ இது முடிச்சுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரூம்ல ஸ்டே பண்ணிடலாம். 2வது நாள்ல வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து நீங்க வாட்டர் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ அதை நீங்க ட்ரை பண்ணலாம். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஜிப்லைன் ஆக்டிவிட்டின்னு ஒன்று இருக்கு. ஸோ பயங்கரமா இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ் மேல வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜிப்லைன், அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தொங்கிட்டு போற மாதிரியும் அந்த மாதிரி வந்து ஆக்டிவிட்டி இருக்கு. சூப்பரா இருக்கும். இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 25 ரூபா கலெக்ட் பண்றாங்க. ஸோ சைல்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 15 ரூபாய் கலெக்ட் பண்றாங்க. காலையில 8 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கு. அடுத்த பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா பொன்முடி டேம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் வே ஜீப் சஃபாரி. ஓகேங்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்க நார்மல் கார்ல வந்து இது போக முடியாது. ஸோ உங்க ஏஜென்ட் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்குன்னு தனியா ஒரு ஜீப். ஸோ பாலத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வந்து ஒரு 4-5 ஜீப் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலத்துல போவோம். அந்த பாலம் வந்து பாத்தீங்கன்னா ஜீப் சைஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு புது விதமான அனுபவம் கொடுக்கும் இந்த இடத்துல. ஸோ இதே நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எக்கோ பாயிண்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த எக்கோ பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா பல விதமான படம் வந்து இங்க வந்து எடுத்திருக்காங்க. ஆல்சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ஸும் வந்து சொல்றாங்க. ஸோ அதனால வந்து இந்த பொன்முடி டேமை வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆனைமுடி வியூ பாயிண்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 5000 மீட்டருக்கு மேல வந்து இருக்கு. காலையில 7 மணில இருந்து 5 மணி வரைக்கும் வந்து ஓபன் பண்றாங்க. ஸோ ஃப்ரீ தான் நீங்க பாக்குறதுக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா எர்ணாகுளம் நேஷனல் பார்க். இது கண்டிப்பா போக வேண்டிய இடம். ஏன்னா வந்து அவ்வளோ அருமையா இருக்கும். ஸோ பேர் ஹெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாய் சார்ஜஸ் பண்றாங்க. சைல்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 150 ரூபாய் சார்ஜஸ் பண்றாங்க. காலையில 9 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் ஓபன் பண்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மணலி டீ எஸ்டேட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பேர் ஹெட்டுக்கு 125 ரூபாய் சார்ஜஸ் பண்றாங்க. சைல்டுக்கு வந்து 40 ரூபாய் சார்ஜஸ் பண்றாங்க. காலையில 9 மணில இருந்து 5 மணி வரைக்கும் வந்து ஓப்பன்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டீ எப்படி உருவாகுது, ஸோ அதை பத்தி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்க வந்து லைவா பார்த்துட்டு வரலாம். அங்கேயே நீங்க வந்து சாக்லேட்டும் வாங்கலாம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாக்கம் வாட்டர் ஃபால்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையா இருக்கும் அந்த வாட்டர் ஃபால்ஸ். ஸோ காலையில 8:30ல இருந்து 4 மணி வரைக்கும் வந்து ஓப்பன்ல இருக்கும். பர் பர்சனுக்கு வந்து 50 ரூபா வந்து சார்ஜஸ் பண்றாங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆட்டுக்காட் ஃபால்ஸ். ஸோ இது வந்து நீங்க விருப்பம் இருந்தா போங்க. உங்களுக்கு டைமிங் இருந்தா கண்டிப்பா வந்து இதை விசிட் பண்ணுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா புதுமேடு வியூ பாயிண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ பெஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் 5 மணில இருந்து 6:30 மணிக்குள்ள போறது தான் பெஸ்ட் வியூ. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த பொதுமேடு வியூ பாயிண்ட்ல இருந்து ஈவினிங் டைம்ல நம்ம பாத்தீங்கன்னா இந்த சன்ரைஸ் மறைறது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து விசிட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் இது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பைசன் பெல்லி. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து இந்த காட்டு எருமைகள்லாம் வந்து ஓவரா வந்து நடமாட்டம் அதிகமா இருக்கிற இடம் இது. தோட்டத்துக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பைசன் வந்து அங்கங்க நின்றுட்டு இருக்கும். ஸோ இது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தூரத்துல இருந்து செல்ஃபி எடுக்கலாம். அது இல்லாத பாக்குறதுக்கே ஒரு கண்கொள்ளாத காட்சியா இருக்கும். அவ்வளவு அருமையா இருக்கும் அந்த இடத்துல பைசனை பாக்குறதுக்கு. மிஸ் பண்ணாம பார்க்கக்கூடிய ஒரு இடமும் இதுவும் ஒண்ணு. இந்த இடத்த நீங்க ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க 3 பாக்குறதுக்கு வேற இடமே கிடையாது. ஸோ இதுதான் வந்து பெஸ்டான இடம். இது போல பல இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது போல பல வீடியோ வந்து நம்ம சேனல்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.